1 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வார புதன். நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 8, இறை வசனங்கள் 28 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுக்கரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபொழுது பேய் பிடித்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவர் வெளியேறி பன்றிக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் விழுந்து மடிந்தன. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றி செய்தியை நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் பிறந்திருக்கின்ற ஒரு புதிய மாதத்தில் இறைவனுடைய எல்லா விதமான கிருபையும் உங்களுக்கு பெற்றுத்தர என்னுடைய திருப்பலியில் உங்களுக்காக செபிக்கின்றேன். இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனிதரான ஜூனியர் செர்ரா. இவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து கடுமையான தவ முயற்சிகளிலும் உறுத்தல் முயற்சிகளும் செய்து வந்தவர். அமெரிக்காவில் உள்ள மேற்கு கடற்கரை பகுதியில் கிறிஸ்துவம் வளர்ந்திருக்கிறது என்றால் இவர் எடுத்த முயற்சிகள் தான் காரணம் என்று சொல்வதற்கு அது மிகையாதாது. இவருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் 2015ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவருடைய நாளில் இவருடைய பரிந்துரையை நாடி நாம் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கடலை கடந்து கெதசரோன் பகுதிக்கு செல்கிறார். அங்கு கல்லறையில் வாழ்ந்து வந்த பிசாசு பிடித்த கொடுமையான 2 மனிதர்களை அவர் சந்திக்கின்றார். அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்களாக இருந்ததினால் அந்த வழியை யாரும் நடக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் இத்தகைய கல்லறை சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தீய பழக்கங்கள், தீராத கோபங்கள், மனக்கசப்பு, கவலை அல்லது தொடர் பாவங்கள் போன்ற சங்கிலிகளால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மனிதர்களைப் போல நாம் மற்றவர்களிருந்து நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு விரக்தியில் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நற்செய்தியில் அழக உண்மை என்னவென்றால், இயேசு அவர்களை தேடி வருவதற்கு முன்பே தானே அவர்கள் முன் வந்து அவர்களை தேடி செல்கிறார். நாம் தூய்மையாக்கி கொள்ளும் வரை இறைவன் காத்திருப்பதில்லை. நம்முடைய இருண்ட குழப்பமான சூழ்நிலைக்குள்ளையும் இறைவன் நேராக வருகின்றார். அந்த 2 நபர்களை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆண்டவர் இயேசுடைய வருகை அவராகவே தன்னுடைய வழிபாதையில் அவர்களை சந்திக்க செல்கின்றார். தீய சக்திகள் இயேசுவை எதிர்கொண்ட பொழுது அங்கு எந்த ஒரு நீண்ட போராட்டமும் நடக்கவில்லை. அந்த பிசாசுகள் நடுங்கி, இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வருவதற்கு முன்பே எங்களை வதைக்கவா வந்தீர் என்று கத்துகிறது. இயேசுவிடம் அவை தங்களை பன்றி கூட்டத்துக்கு அனுப்புமாறு கெஞ்சுகிறது. அதற்கு இயேசு செல்லுங்க என்று ஒரே ஒரு வார்த்தை தான் கூறுகிறார். அந்த ஒரு நொடியே தீய சக்திகள் அகன்று அவர்கள் மனிதர்களாக மனித குணத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இது நம் ஆண்டவருடைய முழுமையான தெய்வீக அதிகாரத்தை காட்டுகிறது. எவ்வளவு ஆழமான காயமாக இருந்தாலும், எவ்வளவு பழமையான பாவமாக இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் மலை போல் பெரியதாகவே இருந்தாலும், ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைக்கு முன்னால் ஒரு தீய சக்தியும் நிற்க முடியாது.
நற்செய்தி பார்க்கின்ற பொழுது அவர் பேசிய வார்த்தைகள் போங்கள். அந்த ஒரு வார்த்தையில் தீய சக்திகள் அவரை விட்டு சென்றது. நம்முடைய தீய சக்திகளும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் கொண்டு வருகின்ற போது அவருடைய ஒரு வார்த்தை போதும், நாம் சுகம் பெற முடியும். நம்முடைய இதயத்தை அவரிடம் ஒப்படைத்தாலே போதும், நம்மை அழிக்க நினைக்கின்ற எந்த ஒரு சக்தியும் நம்மிடம் நிலைத்து நிற்க முடியாது. பாதைகள் நம்முடைய கூடாரத்தை கண்டிப்பாக அணுகாது. ஆனால் இதில் ஒரு அதிர்ச்சியூட்ட ஒரு திருப்பத்துடன் முடிகிறது. இவைகள் பன்றியில் கூட்டத்துடன் இணைந்து கடலில் விழுந்து அழிந்ததை அந்த ஊர் மக்கள் அனைவரும் பார்க்கிறார்கள், பயப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட பன்றி கூட்டம் இறக்க நேரிடுகிறது. அதற்கு அந்த மனிதர் குணமடைந்ததை கண்டு மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய பகுதியை விட்டு உடனே செல்லுங்கள் என்று இயேசுவை அவர்கள் துரத்துகிறார்கள், பயந்து துரத்து இருக்கிறார்கள். இயேசு செய்த ஒரு புதுமை அந்த ஒரு ஏழை மக்களுக்கு, அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பொருளாதார இழப்பை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய சவால் தான். அந்த நகர மக்கள் பசான்சின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட தங்கள் சகோதரருடைய வாழ்க்கையை விட தங்களுடைய பன்றிகள் பெரிதாக அவர்கள் மதித்தார்கள். இயேசுனுடைய உடனிருப்பு அவருடைய பொருளாதாரத்தையும் அவருடைய வசதிய வாழ்க்கை முறையை பாதித்தது. எனவே அவர்கள் மாறும் வாழ்வை விட தங்களுடைய பழைய வசதியான அந்த ஒரு பாவ வாழ்க்கையே போதும் என்று அந்த மக்கள் முடிவெடுக்கிறார்கள். ஆனால் நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. இறைவன் நம்மை, நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க நம்மை நாடி வருகிறார். அதனால் ஒரு சில தியாகங்களை நாம் மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இன்று நம் சொந்த இதயங்கள் நோக்கி ஒரு நம்முடைய மனதில் ஒரு கேள்வியை கேட்போம். தூய ஆவியானுடைய செயல்பாட்டை விட நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நேசிக்கின்ற பன்றிகள், அதாவது உலக பொருட்கள், தேவையில்ல ஆசைகள் ஏதாவது இருக்கிறதா? தீய ஆவி நம்மை விட்டு விலக ஆசைப்படுகின்றோமா? அல்லது அந்த வாழ்க்கையிலேயே நம் வாழ பழகிக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? சில நேரங்களில் நம்மை குணப்படுத்த விரும்புகின்றார். ஆனால் அதற்கு நாம் ஒரு தவறான உறவையும் நேர்மையற்ற தொழிலையும் சோம்பேறித்தனமான பழக்கத்தையும் கைவிட வேண்டும். தியாகம் செய்ய வேண்டும். ஒருத்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவரைக்காக நாம் இவ்வாறு செய்கின்ற போது எந்த விதமான பயமும் நம்மை பாதிக்காமல் இறைவன் நம்மை குணப்படுத்த தயாராக இருப்பார். ஆக நமக்கு ஏற்பட போகின்ற இழப்புகளை மறந்துவிட்டு நம் ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிக்க வருகின்ற நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து வரவேற்போம். அவருடைய அதிரடி இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பலவிதமான கல்லறைகளிலிருந்து விட்டு வெளியே வருவோம். இறைவனுடைய வார்த்தைக்கு செவி மடுப்போம். அவருடைய ஒரு வார்த்தையால் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும், வலிகளும், வேதனைகளும், போராட்டங்களும் தீர நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த ஆண்டவரிடத்தில் நம்மையே ஒப்படைத்து செவிப்போம். ஆமென். இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய மாதத்திற்காக, புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது அளவற்ற கிருபையினால் எங்களை வழிநடத்தி இந்த புதிய மாதத்துக்குள் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வானத்து பறவைகளை கூர்ந்து நோக்குங்கள், உங்களுடைய பரம தந்தை அவர்களுக்கு உணவளிக்க என்று வாக்குறுத்த அன்பின் பரலோக பிதாவை, இந்த மாதம் முழுவதும் உமது கரம் எங்களோடு இருப்பதாக. இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் தேவையான உடல் ஆரோக்கியம், உள்ளத்தின் அமைதி மற்றும் ஆன்மீக பலத்தை தந்தருளும். எங்களுடைய அன்றாட தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் வாழ்வாதார உழைப்பில் உமது ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். வறுமைகளும் குறைபாடுகளை அணுகாதபடி உமது அருகிலிருந்து எங்களை பராமரித்தருளும். எங்களுடைய கைகளில் இருக்கின்ற அனைத்து தொழிலையும் கனவுகளையும் ஆசிர்வதையும், கடன் சுமைகளிலிருந்து, எதிர்பாராத விபத்துகளிலிருந்து மற்றும் நோய்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஒரு பராமரிப்பில் முழு நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவியாக வாரும். இந்த நற்செய்தி வாசகத்தை போன்று தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கல்லறையில் அந்த 2 மனிதர்களை தேடி நீர் கடலை கடந்து சென்றதை போல எங்களுடைய வாழ்வில் இருண்ட சூழ்நிலைகளும் நீர் எங்களை நாடி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி, எங்களுக்கு இருக்கின்ற பயம், கவலை, தீய பழக்கங்கள், பாவங்கள் இவைகள் போன்ற கல்லறைகளில் நாங்கள் வெளியே வந்து உமது வல்லமையுள்ள ஒற்றை வார்த்தையால் எங்களை விடுவித்தருளும்.
தீய சக்திகள் அடங்கு செய்கின்ற ஒரு தெய்வீக அதிகாரம் இன்று எங்களுடைய வாழ்வில் இருக்க ஜெபிக்கின்றேன். அன்றத கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய பன்றிகளையும் உலகப் பொருட்களையும் பெரிதாக மதித்துமை உதாசீனப்படுத்தியதைப் போல நான் இல்லாமல் ஒருபொழுது உலக ஆசைக்கு எம்மை நாங்கள் சென்று விடாமல் எங்களை பாதுகாத்து உமது இரக்கத்தினால் எங்களுக்கு விடுதலையை எங்கள் வாழ்வில் செயல்பட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே, எங்களை கடந்து வருகின்ற அனைத்து தீய சக்திகளுக்கு துணிந்து நிற்கின்ற ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய இதய கதவுகளை உம்மிடத்தில் திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த புதிய நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும். ஆண்டவரே, இன்றைய நாளில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசிர்வதியும். நீரே அவர்களுக்கு ஆறுதலும் தேற்றலுமாய் இருந்து அவருடைய காயங்களை குணப்படுத்தி விரைவில் சுகத்தை தாரும். இறந்த அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு ஆறுதலையும் தேற்றுதலையும் நிறைவாக பொழிந்தருளும். ஆண்டு நீங்களுக்கு தரவிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்தை நாங்கள் நன்றியோடு ஏற்றுக்கொண்டு வரவிருக்கின்ற சவால்களை உமது பலத்தோடு நாங்கள் எதிர்கொள்ள தேவையான ஞானத்தை எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்களுடைய உழைப்பின் மீதும் தங்கி எங்களோடு பயணித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.